வணக்கம். நாமக்கல் மாநகராட்சி சின்ன முதலப்பட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேற்று ஒரு 4 வயசு குழந்தை பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை இப்போ அந்த குடியில் தண்ணி தேங்கியிருந்திருக்கு. அந்த தண்ணியை தெரியாமல் அந்த குழந்தை கீழே விழுந்து இன்றைக்கி இறந்து போயிருக்காங்க. இது இந்த சம்பவத்தை குறித்து இங்கே இருக்கக்கூடிய நாமக்கல் மாநகராட்சி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு, அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் நிதியை அறிவித்து அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னா, அன்றைக்கி அந்த அரசனுடைய, அந்த மாநகராட்சியினுடைய அலட்சிய போக்கு, அவங்க இந்த போதாமை காரணமாக தான் இன்றைக்கி ஒரு உயிர் என்பது போயிருக்கு. அந்த ஒரு உயிர் போயிருக்கு. ஆனால் 20 லட்சம் நிதி கொடுத்துருக்காங்க. இந்த நிதி இன்னும் டபுள் மடங்காக இன்னும் உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கை முன்வைக்கிறோம். அதே போன்று நாமக்கல் மாநகராட்சி உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி இந்த பாதாள சாக்கடை இன்னும் பல இடங்களில் இந்த மாதிரி குழி மூடாமல் இருக்காங்க. எப்போ போய் எந்த குழந்தை கீழே விழுவும் தெரியாது, பைக்கில் போய் யார் கீழே விடுவாங்கன்னு சொல்லி தெரியாது. ஸோ இதே போன்று வேறு இந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சம்பவம் வேறு எந்த நிகழ்ச்சியும் நடக்காமல் இந்த நாமக்கல் மாநகராட்சி முழு கவனத்தோடு இதெல்லாம் செய்யணும். நாமக்கல் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய எல்லா குடியும் இந்த பாதாள சாக்கடையை தீவிரமாக கொஞ்சம் வேலைகள் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அந்த குழந்தைக்கு இன்னும் அந்த குடும்பத்துக்கு நிதி இன்னும் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நாமக்கல் மாநகராட்சியினுடைய அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு காரணமாக தான் இந்த மாதிரியான இந்த குழந்தை உயிர் என்பது போயிருக்கு. இந்த அதிகாரிகள் பண்ணக்கூடிய இந்த தப்பனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் என்பது உருவாகுது. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இது போன்றிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதிகாரிகளை உடனடியாக கீழே போயிட்டு இந்த மாதிரி என்னென்ன வேலைகள் செய்யாமல் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வேலை முடியாமல் இருக்கு ஒரு ஆய்வு நடத்தி உடனடியாக நாமக்கல் மாநகராட்சியில் உட்பட்டு இருக்கக்கூடிய எல்லா இடத்துகளுக்கும் ஒரு ஆய்வு செய்யணும். அந்த ஆய்வு அடிப்படை நீங்கள் பாதாள சாக்கடை எல்லாத்தையும் முழுமையாக தீவிரமான வேலைகளை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி